அச்சா நகி லகா, அச்சுனா குட் இல்லையா, ந லகினா லகினா ஃபீல்ஸோ, ந லகினா அவங்களுக்கு தோணலை, நல்லதா வந்து தோணலை. दुर्योधन के प्रति कर्ण के हृदय में अपार स्नेह था. दुर्योधन के प्रति प्रतिना பத்தி துரியோதனர் பத்தி வந்துட்டு கர்ணருக்கு வந்துட்டு ஹிருதயமே, ஹிருதயம்னா ஹார்ட், அவங்களுடைய இதயத்துல வந்துட்டு அபார் ஸ்நேகிதா, அபார்னா முடிவில்லாதன்னு சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டான ஒரு ஸ்னேக், ஸ்னேக்னா அன்பு வந்து இருந்துச்சு. இஸ்னா இந்த इस कारण दुर्योधन की सलाह सुनकर द्रोणाचार्य की सलाह सुनकर उसके क्रोध की सीमा रखी रखी. इस कारण कारण ரீசன், இந்த காரணத்தினால துரோணாச்சாரியருடைய சலாக்னு அட்வைஸ், துரோணாச்சாரியர் சொன்ன அந்த அட்வைஸை சுன்கரை கேட்டோடனே உன்கே குரோத், உஸ்கேனா அவருடைய குரோத்னா ஆங்கர்னு அர்த்தம், அவரோட கோபத்துக்கு சீமா நாரகி, சீமான லிமிட்னு அர்த்தம், அதாவது எல்லையே வந்துட்டு நாரகி, நாகிஸ் நெகட்டிவ் வரனா, ஸோ எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. வக் திருதராஷ்டிர சே போலா, அவங்க வந்துட்டு திருதராஷ்டிர கிட்ட போலா போலான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, राजन मुझे यह देखकर बड़ा आश्चर्य हो रहा है कि आचार्य द्रोण भी आपको ऐसे कुमंत्रणा देता है. வகு திருதராஷ்டிர, இந்த திருதராஷ்டிர அந்த 100 பேரோட அப்பா இருக்காங்க இல்லையா, ராஜா இருக்காங்களே, அவங்க கிட்ட போலா சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னா, ராஜனா கிங் அர்த்தம், அரசரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, முஜே எகு தேக்கர் படா ஆச்சரியம் போறேன், முஜேனா எனக்கு, எகு தேக்கதான் பார்க்கறது, இதை பார்த்துட்டு படா ஆச்சரியம் ஆச்சரியம்னு அர்த்தம், பெரிய சர்ப்ரைஸா வந்துட்டு ஓரக ஹோனா ஹேப்பன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா கி ஆச்சாரிய துரோணாச்சாரியர் கூட பீனா ஆச்சு, அவரும் கூட ஆப்புன்னு உங்களுக்கு ஐசா லைக் தட் இந்த மாதிரியான குமந்திரனா தேத்துறாங்க. குமந்திரனா பேட் சஜஷன் அர்த்தம், தப்பான அந்த சஜஷன் வந்துட்டு தேத்தா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. राजन शासकों का कर्तव्य है कि मंत्रणा देने वाले की नियत को पहले परख ले, फिर उसकी मंत्रणा पर ध्यान दे. ராஜன் கூப்பிட்டு, கிங்னு கூப்பிட்டுட்டு, சாசகோங்கா கர்த்தவிய, சாசகம் அதாவது ரூலர், கிங்கோடைய அந்த கர்த்தவிய டியூட்டி என்ன அப்படின்னா கி மந்திரனா சஜஷன், அந்த அவங்களுடைய அந்த கருத்தை வந்துட்டு தேனேவானா கொடுக்கக்கூடியவங்களுடைய கி நியத்துனா அவங்களுடைய நியத்து என்னது, அவங்களுடைய ஃபார்ம் என்ன, அவங்க யாரு அப்படிங்கிறத பகலேனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பரக்னா நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. फिर ஆஃப்டர் அதுக்கப்புறம் உங்கி மந்திரானப்பா தியான் உங்கி அவங்களுடைய மந்திரனான சஜஷன் மேலே வந்துட்டு தியான அட்டென்ஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றவங்க யாருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. कर्ण की इस बातों से द्रोणाचार्य क्रोधित हो गर्ज कर बोले. கர்ணருடைய இஸ் வார்த்தை இந்த வார்த்தைகளை துரோணாச்சாரியர் வந்து குரோதித்னா கோபம், ஆங்கிரி ஆகிட்டு வந்துட்டு கர்ஜிகர் போலே, கர்ஜிக்கர்னு சொல்லுவாங்க, ரொம்ப கோபமா பேசும்போது அந்த சிங்கம் கர்ஜிக்கும் அந்த மாதிரி வந்துட்டு போலேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா துஷ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேடா பிஹேவ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அந்த கர்ணன் கூப்பிட்டுன்னு तुम राजा को गलती रास्ते बता रखे हैं. तुमने நீ வந்துட்டு ராஜாவுக்கு என்ன பண்ற, கலத் ராஸ்தே, கலத்துனா தப்புன்னு அர்த்தம், தப்பான அந்த ராஸ்தேனா அந்த வழியை வந்துட்டு பத்தா ரகே ஹே, பத்தானா டெல்லிங் அர்த்தம், நீ தப்பான வழியை வந்து ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. एक निश्चित है कि यदि राजा धृतराष्ट्र ने मेरा तथा पितामह भीष्म की सलाह न मानी और तुम जैसे की सलाह पर चले तो फिर कौरवों का नाश होने वाला है. எது நிश्चितனா கன்ஃபார்ம் நடத்த, இது நிச்சயமா என்ன அப்படின்னாக்கி எதுனா இப்போ ஒருவேளை வந்துட்டு ராஜா திருதராஷ்டிர அந்த 100 பேரோட அப்பா கண்ணு தெரியாதவங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மேரே தத்தா பிதாமக பீஷ்மருக்கு, மேரினா என்னுடைய தத்தானா அதோட சேர்த்து பிதாமக பீஷ்மர் இந்த பெரியவங்க இருக்காங்களே அவங்களுடைய சலாக் ந மாணி, சலாக்னா அட்வைஸ் நடத்தும், அட்வைஸை ந மாணினா அக்செப்ட் நடத்தும், ந மாணினா ஒத்துக்கலை அப்படின்னா அவர்னா மற்றும் தும்னா நீ வந்து ஜெய்சேனா லைக் தட் ஒன்ன மாதிரியான கி சலாக்னா அட்வைஸ், ஒன்று மாதிரியானவங்களுடைய அந்த அட்வைஸ் வந்துட்டு சிலைனா போகிறது, அதில் போனாங்க அப்படின்னா தோண தென் அதுக்கப்புறம் फिर गौरवों का नाश, கௌரவர்களுடைய நாஷ்னா அழிவு வந்துட்டு ஹோனே வாலே வில் ஹேப்பன் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. इसके बाद धृतराष्ट्र ने धर्मात्मा विदुर से सलाह ली. इसके बाद ஆஃப்டர் இதுக்கப்புறம் வந்துட்டு திருதராஷ்டிரர் வந்துட்டு தர்மாத்மா தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த விதுரன், அந்த இவங்களுடைய பிரதர் இருக்காங்களே, யார் அந்த 100 பேரோட அப்பா இருக்காங்களே அவங்களோட பிரதர், அவங்க கிட்ட வந்துட்டு சலாக்னா அட்வைஸ் கேட்குறாங்க. விதுர்னே கஹா, அதுக்கு விதுரர் வந்துட்டு கஹாக்கான சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, हमारे कुल के नायक भीष्म तथा आचार्य द्रोण ने जो बताया है वह श्रेयस्कर है.
ஹமாரே குல்னா குலம்னு அர்த்தம். ஹமாரே நம்மளுடைய குலத்தோடைய நாயக்னா ஹீரோவாக இருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் பிதாமகர் இருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்கும் பெரியவங்க. அவங்களும் தத்தா அதோட சேர்த்து ஆச்சாரிய துரோணாச்சாரிய வந்துட்டு நே ஜோ பத்தாயா, ஜோனா விச் எதை வந்துட்டு பத்தாயா சொன்னாங்களோ வகி அதுதான் வந்துட்டு ஸ்ரேஷ்கார்னா அதுதான் சிறந்தது அப்படின்னு தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்ணிக்கு சலாக் கிசி காம் கி லகி ஹை, கர்ணருடைய சலாக்னா அட்வைஸ் வந்துட்டு கிசின்னு எந்த விதமான காம்கான ஒர்க்குக்கும் லகி ஹை, எந்த விதமான வேலைக்கும் செயல்படாது அப்படிங்கிறத சொல்றாரு. अंत में सब सोच विचार कर धृतराष्ट्र ने पांडु के पुत्रों को आधा राज्य देकर संधि कर लेने का निश्चय किया. अंतனா எண்டு முடிவில் வந்துட்டு சப்னா எல்லாத்தையும் சோச்னா திங்கிங், விசார்னா ஐடியா பண்ணுறது, எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திச்சு திருதராஷ்டிரர் வந்துட்டு பாண்டுக்கே புத்திரம்க்கா திருதராஷ்டிரர் 100 பேரோட அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா பாண்டு அந்த 5 பேரோட அப்பா இருக்காங்களே அவங்களுடைய புத்திரம், அதாவது அந்த 5 பேருக்கு வந்துட்டு பாண்டவர்களுக்கு வந்துட்டு ஆதானா பாதி ராஜ்யத்தை வந்துட்டு தேக்கனா கிவிங் கொடுத்து சந்தையை மீட் பண்ணி என்ன பண்ணும் லேனைக்கா நிச்சயம்னா முடிவு பண்றாங்க. அவங்கள மீட் பண்ணி பாதி ராஜ்யத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. और पांडवों को द्रौपदी तथा कुंती सहित सादर लिवा लाने के लिए विदुर को पांचाल देश भेजा. और நான் மற்றும் பாண்டவர்களோ திரௌபதி தத்தா குந்தி சகித், திரௌபதி தத்தானா இல்லை இன்க்ளூடட், அது கூடவே சேர்த்து குந்தி அவங்க அம்மா இருக்காங்களே பாண்டவர்களோட அம்மாவும் சரி அந்த பாண்டவர்களோட ஒய்ஃப் இவங்களையும் சேர்த்து சகித்னா இன்க்ளூட்னு அர்த்தம், அவங்களையும் சேர்த்து சாதர் லிவா லானே கேலியே சாதர்னா அன்போடு, அதாவது ரொம்ப லவபுளாக வந்துட்டு லிவா லானே கேலியே லானேனா அப்படிங்க, அதாவது அன்பா கூட்டிட்டு வர்றதுக்கு வேண்டி வந்துட்டு விதுர் இருக்காங்களே அந்த 100 பேரோட அப்பாவோட பிரதர், அதாவது 5 பேரோட அப்பாவோட பிரதரும் கூட பாஞ்சால் தேஷ் பேஜா, பாஞ்சால தேசத்துக்கு பேஜானா சென்று அனுப்பி விடுறாங்க. விதுர் பாஞ்சால் தேஷ்கோ ரவானா ஹோகையா, விதுரை வந்துட்டு பாஞ்சால தேசத்துக்கு வந்து ரவானா அரைவு நடத்த வந்து சேர்றாங்க. பாஞ்சால் தேஷ் में पहुंचकर विदुर ने राजा द्रुपद को अमूल्य उपहार भेंट करके उनको सम्मान किया और राजा धृतराष्ट्र की तरफ से अनुरोध किया कि पांडवों को द्रौपदी सहित हस्तिनापुर जाने की अनुमति थी. பாஞ்சால் தேஷ் அதாவது பாஞ்சால தேசத்துல வந்துட்டு பகுஞ்ச ரீச் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் விதுரர் வந்துட்டு ராஜா துருபதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு அமூல்ய உபகாரம், அமூல்யனா ரொம்ப வேல்யூபிளானு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வேல்யூபிளான உபகாரம் கிஃப்ட்னு அர்த்தம், அது எல்லாத்தையுமே பேண்ட்னா ஆஃபர்னு அர்த்தம், அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கற்கே அவங்களுக்கு சம்மான ரெஸ்பெக்ட் மரியாதை செய்யறாங்க. அவர் நான் மற்றும் ராஜா திருதராஷ்டிரக்கி தரப், ராஜா திருதராஷ்டிரர் இருக்காங்க இல்லையா 100 பேரோட அப்பா அவங்களுடைய தரப்னா சைட்ல இருந்து வந்துட்டு அனுரோதான் ரெக்வஸ்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா பாண்டவங்களுக்கு அந்த பாண்டவர்களை திரௌபதி சகித்னு இன்க்ளூட் திரௌபதியோட சேர்த்து ஹஸ்தினாபுர் ஹஸ்தினாபுரத்துக்கு ஜான போறதுக்கான அனுமதினா பெர்மிஷனை வந்து தேதினா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. विदुर का अनुरोध सुनकर राजा द्रुपद के मन में शंका हुआ. விதுரோட அந்த அனுரோதம் ரெக்வஸ்ட்டை வந்துட்டு சுன்கன கேட்டதுக்கு அப்புறம் ராஜா துருபதர் இருக்காரே அவருடைய மனசுல வந்து शंका டவுட் வருதாமா. உன்கோ திருதராஷ்டிர பர் விஸ்வாஸ் நா ஹுவா, அவருக்கு வந்துட்டு திருதராஷ்டிரர் இருக்காரு 100 பேரோட அப்பா அவங்க மேல வந்துட்டு விஸ்வாஸ் நா ஹுவா, விஸ்வாஸ்னா ஃபெய்த் நம்பிக்கை வந்துட்டு நா ஹுவா நெகட்டிவ்னா அப்ப ஆகல நம்பிக்கை வரல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹுவானா ஹேப்பன். सिर्फ इतना कह दिया कि पांडवों की जैसे इच्छा हो वही करना ठीक होगा. சிர்ஃப்னா ஒன்லி வெறும் இத்தனா ககுதியா, இத்தனா இவ்வளவுதான் வந்துட்டு ககுனா சொல்றதுன்னு அர்த்தம். ககுதியா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா பாண்டவங்கி ஜெய்சே இச்சாகோ, பாண்டவர்களுக்கு ஜெய்சா லைக் தெரியும் எந்த மாதிரியான இச்சானா ஆசை இருக்கோ வகினா அதையே கர்ணா டீக் ஹோகா, கர்ணா டூ செய்யறதுதான் என்னது டீக்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஹோகானா மேபி சொல்லுவோம் இல்லையா இருக்கலாம் அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி. தப் விதுர் நே மாதா குந்தி கே பாஸ், தப்புனா அப்போ வந்துட்டு விதுரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து மாதா குந்தி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா பாண்டவருக்கு 5 பேரோட அம்மா குந்தி இருக்காங்க இல்லையா அவங்க பாஸ்னு அவங்க கிட்ட வந்துட்டு ஜாக்கர்னு போய் अपने आने का कारण उनके बताया. अपने தன்னுடைய ஆணைனா கம்மிங் அர்த்தம் வந்ததுக்கான காரணம் ரீசனை தான் அவங்களுக்கு बताया சொல்றாங்க. कुंती के मन में भी शंका हुई कि कहीं पुत्रों पर फिर कोई आफत न आ जाए. குந்தியோடைய மனசுலையும் பீபின்னா மனசுலையும் கூட शंका டவுட் அவங்க மனசுலையும் டவுட் வருது. என்ன அப்படின்னா கஹினா சம்மர் எங்கேயாவது
குத்துறோம் பாரு, குத்துறோன்னு பையங்க மேல வந்துட்டு ஃபிர்னு அகைன் திரும்பவும் கோயி கோயின்னு ஏதோ ஒரு ஆஃபத் ந ஆஜாய், ஆஃப்னா பேரிடர்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துட்டு ஆஜாய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ந இஸ் நெகட்டிவ், அப்போ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. विदुर ने उन्हें समझाया और धीरज देते हुए कहा. விதுரர் வந்துட்டு உன்கே அவங்களுக்கு சம்ஜானா புரிய வைக்கிறாரு. அவர் நான் மற்றும் தீரஜ் தேத்தே, தீரஜ்னா பேஷன் பொறுமைன்னு சொல்லுவாங்களே, அதாவது அமைதியை வந்துட்டு தேத்தே கொடுக்குற வகையில வந்துட்டு கஹான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவி நிச்சிந்த் ரகே, தேவின்னு கூப்பிட்டுட்டு பாப்னா நீங்க வந்து சிந்தனா கவலை, நிச்சிந்தனா கவலை இல்லாம ஒரீடு இல்லாம வந்துட்டு ரகே இருங்க. ஆப்கே பேட்டே கா கோயி குச் நஹி பிகड़ सकेगा. आपके பேட்டே உங்களுடைய பையங்களுக்கு வந்துட்டு கோயின்னு எனி ஒன்று யாருமே குச் நகி எனிதிங் எதுவுமே வந்துட்டு பிகாட் சக்கேகா, பிகாட்னா ரூயின் எடுத்து, அதாவது அழிச்சிட வந்துட்டு சக்கேகா முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நகி வந்துச்சுன்னா ஸோ முடியாதுங்க சொல்றாங்க. வே சன்சார்மே கூபு யஷ் கமாயகே, வே சன்சார்னா வேர்ல்டு, அவங்க உலகத்திலேயே வந்துட்டு கூபுனா வெளிநடத்து நிறைய, யஷ்னா புகழை வந்துட்டு கமாயினா ஏர்ன் நடத்தவங்க சம்பாதிப்பாங்க. அவர் விஷால் ராஜேக்கே சுவாமி பனேகே, அவர்னா மற்றும் விஷாலா பிராட்னால பறந்து விரிஞ்ச ஒரு ராஜ்யத்துக்கு, ஒரு கிங்டம்க்கு வந்துட்டு சுவாமினா கிங்கை தான் சுவாமின்னு சொல்றாங்க. சுவாமியை வந்து பனேகின்னு ஆவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. आप सब बेकट के हस्तनापुर चले. आप सबனா ஆள், நீங்கள் எல்லாம் வந்து பேக்கட்கேனா எந்த விதமான ஒரு பயம் சொல்லுவாங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் என்ன பண்ணுங்க, ஹஸ்தினாபுருக்கு சலியேனா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. आखिर द्रुपद राजा ने भी अनुमति दे दी और विदुर के साथ कुंती और द्रौपदी समेत पांडव हस्तिनापुर को रवाना हो गए. ஆக்கினா அட்லாஸ்ட், எப்படி கடைசியாக வந்துட்டு துருபதர் இருக்காங்களே அவங்களும் ராஜாவும் வந்துட்டு பிபின்னா ஆல்சோ அந்த துருபத ராஜாவும் கூட அனுமதினா பர்மிஷனா தேன கொடுத்துட்டாங்க. அவர் நான் மற்றும் விதுர் கூட சேர்த்து குந்தி, அதோடு இல்லாமல் திரௌபதி இருக்காங்களே அவங்க திரௌபதி சமேத் பாண்டவர், திரௌபதி கூட சேர்ந்த இந்த பாண்டவர்களும் சரி, அதே மாதிரி ஹஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டு ரவானா புறப்படுறாங்க, கிளம்பிடுறாங்க. उधर हस्तिनापुर में पांडवों के स्वागत की बड़ी धूमधाम से तैयारियां होने लगी. उधर அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாபுரத்தில் வந்து பாண்டவோக்கே பாண்டவர்கள் வந்து ஸ்வாகத் வெல்கம் பண்ணுறதுக்கான அந்த படி தூம்தாம் படின்னு ரொம்ப தூம்தாம்னா கோலாகலமாக வந்து தயாரியா ஹோனே லகி. தயாரினா அந்த ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து ஹோனே ஹோனேனா அப்போ நடந்துட்டு இருக்குது. ஜெய்ஸ்கி பகலே ही निश्चय हो चुका था. युधिष्ठिर का यथाविधि राज्याभिषेक हुआ और आधा राज्य पांडवों के अधीन किया गया. ஜெய்சானா லைக் தட், அந்த மாதிரியே வந்துட்டு பகலேனா பிஃபோர் முன்னாடியே வந்து நிச்சித் நிச்சிதம் முடிவு பண்ணுறது, சுக்கானா ஃபினிஷ், அது முடிவு ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா யுதிஷ்டருக்கு வந்துட்டு எதானா கேஷுவல் நடத்தும், யதாவிதி அப்படின்னா எப்பயும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜாபிஷேகம் வந்து எப்பயும் போல ராஜாபிஷேகம் நடந்துச்சு. அவர் நான் மற்றும் பாதி ராஜ்யம் பாதி கிங்டம் வந்து பாண்டவோக்கே அதீனா பொறுப்புல வந்துட்டு கியாகயாதான் அவங்களுடைய கீழே வந்து கொடுத்துட்டாங்க. ராஜாபிஷேக் के उपरांत युधिष्ठिर को आशीर्वाद देते हुए धृतराष्ट्र ने कहा. ராஜாபிஷேக்கு உப்பராந்த்னா ஆஃப்டர்னு அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு யுதிஷ்டர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு யுதிஷ்டர்னா அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் ஆள், அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறது கிவிங் கொடுக்குற மாதிரி வந்து திருதராஷ்டிரனே திருதராஷ்டிரே 100 பேரோட அப்பா அவங்க வந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பேட்டா யுதிஷ்டர் தான் பையன் இல்லையா, பையன் யுதிஷ்டர் அப்படின்னு கூப்பிட்டு மேரே अपने बेटे बड़े दुश्मन हैं. மேரே அப்பனே பேட்டே, என்னுடைய அந்த பேட்டே பையங்க இருக்காங்க 100 பேர் இருக்காங்க இல்லையா, படே துராத்மா பேட் சோலா இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்களா இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. एक साथ रखने से संभव है, एक साथ ஒன்னா வந்து रखने से வாழ்றதுல வந்துட்டு संभव है, சமனா பாசிபிள் இருக்கு கி, ஆனா வந்துட்டு தும்னா நீ வந்துட்டு तुम लोगों के बीच वैर बढ़े. तुम लोगोना पीப்புள் இல்லையா, நீங்கள் வந்து ஒன்றா இருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்குள்ள அந்த லோகோனா யூ பீப்புள், உங்கள் பீப்புளுக்குள்ளே வந்துட்டு பீச்னா பிட்வீன் நடுவில் என்ன ஆயிரும், வயிறுனா இந்த பொறாமை இந்த எரிச்சல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன படே இன்க்ரீஸ் ஆயிரும். இஸ் காரன் மேரி சலாக, இஸ் காரன் ரீசன், இந்த ரீசனால மேரி என்னுடைய சலாக்னா அட்வைஸ்னு அர்த்தம். இந்த காரணத்தினால என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா கி தும் कांडव प्रश्न को अपनी राजधानी बन लेने और वहीं से राज करना.
தும்னா நீ என்ன பண்றீங்க அப்படின்னா காண்டவ பிரஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்க வந்துட்டு அப்படி தன்னுடைய ராஜதானி உங்களுடைய அந்த கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய கேபிட்டலா வந்து பனானா மேக் அதை நீங்க வச்சுக்கோங்க. அவர்னான் மற்றும் வகினா அங்க இருந்து வந்துட்டு ராஜ்னா நீங்க இது ரூல் பண்ணுங்க, கிங்டம் வந்து ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காண்டவ பிரஸ்த் வக் நகரி है जो पुरु नहुष एवं ययाति जैसे हमारे प्रतापी पूर्वजों की राजधानी रही है. காண்டவ பிரஸ்தம் வந்துட்டு வகி நகரினா ஏரியா. எந்த மாதிரி ஏரியா அப்படின்னா ஜோனா வேற எங்க வந்துட்டு பூர்னு ஒருத்தவங்க, நஹூஷ்னு ஒருத்தவங்க, ஏன்னா இன் அடிஷன் டு அதோட சேர்த்து யயாத்தி அப்படிங்கிறவங்க, ஜெய்சே லைக் தென் அந்த மாதிரியான அமாரி பிரதாபினா பிரேவ், நல்லா தைரியமான மைட்டியா இருக்கக்கூடிய பூர்வஜம் ஆன்சஸ்டர்ஸ்னு அர்த்தம், முன்னோடிகள்லாம் வந்துட்டு அவங்களுடைய ராஜதானி அவங்களோட கேபிட்டலா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. हमारे वेश की पुरानी राजधानी कांडव प्रस्थ को फिर से बसाने का यश और श्रेय तुम ही को प्राप्त हो. हमारे நம்மளுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய புராணி ராஜதானி, புராணினா ஓல்டு, அந்த பழைய ராஜதானி, அதாவது கேபிட்டலாக இருந்த காண்டவ பிரஸ்துக்கும், அந்த காண்டவ பிரஸ்தை ஃபிர்ஸ்னு அகைன் திரும்பவும் வந்துட்டு பசானேக்கா யஷ்னா அந்த பொறுப்பு, பசானினா முன்னேற்றம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வளர்ச்சி அடைய செய்கிறது அந்த பொறுப்பும், அவர் ஷேனா அந்த கிரேஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த ஷேயும் வந்து தும்கிக்கு ஒக்கோ பிராப்தம், தும்கி உங்களுக்கு தான் வந்துட்டு பிராப்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. धृतराष्ट्र के मिटे वचन मानकर पांडवों ने कांडव प्रस्थ के भग्नावशेष पर जो कि उस समय तक निर्जन वन बन चुका था. துர்தராஷ்டிரக்கே மிட்டேனா ஸ்வீட், அந்த இனிப்பான அந்த வச்சன் வார்த்தைகளை வந்துட்டு மான்னு அக்செப்ட் பண்ணிட்டு பாண்டவர்களை வந்துட்டு காண்டவ பிரஸ்துக்கு, அந்த காண்டவ பிரஸ்தோடைய பக்னாவசேஷ்னா அதாவது கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பில்ட் பண்றதுல வந்துட்டு ஜோக்கினா அதாவது உஸ் சமயம், அந்த டைம்ல வந்துட்டு தக்குனா வரைக்கும், அதாவது அந்த டைம் வரைக்குமே எப்படி இருக்கு, நிர்ஜன்னா வித்தவுட் பீப்புள், மக்களே இல்லாத ஒரு பண்ண ஃபாரஸ்டா வந்துட்டு பன் சுக்கேன் பண்ணா ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது கட்டமைப்பு எதுவுமே இல்லாமல் இடிபாடுகளோட இருக்கக்கூடியதா இருந்துட்டு அந்த மக்கள் இல்லாத ஒரு ஏரியாவா இருக்குது. நிபுன் शिल्पकारों से एक नए नगर का निर्माण कराया. என்ன சொல்றாங்க, நிபுனா ஒரு மாஸ்டரா இருக்கக்கூடிய வந்து ஷில்ப்னா கட்டட கலைஞன்னு சொல்லுவாங்களே, அவங்கள வச்சுட்டு வந்துட்டு ஏக் நயே நகர், ஒரு நகரை வந்துட்டு நிர்மாண பில்ட், நீ வந்து பில்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுந்தர் பவனம், சுந்தர் அழகான பவனா பில்டிங்ஸும் சரி, அபேதிய துர்கம், அபேதி அப்படின்னா உடைக்க முடியாது தகர்க்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, துர்கம்னா கோட்டைகளையும், ஆதிசை இது எல்லாத்தையும் சுஷோபித் உஷ் நகர்கா நாம் இந்திரபிரதேஷ் ரக்காகயம். சுஷோபித்னா ஷோபித்னா கிரேஸ்னு அர்த்தம், அதான் அழகானதா மாத்துறதுன்னு அர்த்தம். அப்படி மாற்றி உஸ் நகர்கோ, அந்த நகரத்தோடைய நாம்னா நேம் என்ன பண்ண இந்திரபிரஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு ரக்கானா வச்சுட்டாங்க. அதாவது அந்த நகரத்தை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்திரபிரஸ்தம் நேம் வந்து வச்சுட்டாங்க. इंद्रप्रस्थ के शान एवं सुंदरता ऐसे हो गए कि सारा संसार उनकी प्रशंसा करने न तकाता था. இந்திரபிரஸ்தோடைய ஷான்னா அற்புதம் சொல்லுவாங்க, அதோட அற்புதமும் ஏன் அதோட சேர்த்து சுந்தரத்தா பியூட்டிஃபுல்னஸும் ஐசி ஹோகை, ஐஸ்னா இந்த மாதிரி லைக் தட் அப்படி ஆகிருச்சா எப்படின்னா கி சாரா சன்சார்னா வேர்ல்டு, இந்த சார்னா எல்லா உலகமும் வந்துட்டு உங்கி பிரசன்சா அப்ரிஷியேட் நடத்தும், அதோடைய அந்த அப்ரிஷியேட் பாராட்ட வந்துட்டு கருத்தை என்ன தக்குதான் டயர்டு டயர்டே ஆகலையாம், அந்த அளவுக்கு பாராட்டிட்டே இருக்கிறாங்களா. अपनी राजधानी में द्रौपदी और माता कुंती के साथ पांचों पांडव 23 वर्ष तक सुखपूर्वक जीवन बिताते हुए न्यायपूर्वक राज करते रहे. अपनी தன்னுடைய ராஜதானி, அந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த காண்டவ பிரஸ்த் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு திரௌபதி और மாதா குந்தி கே சாத், திரௌபதியோடையும் அவங்க அம்மா குந்தியோடையும் சாட்சாதன வித் அவங்க கூட பாஞ்சோ பாண்டவ, அந்த 5 பாண்டவர்களையும் 23 வருஷம், அதாவது 23னா நம்பர் 13 13 வருஷம் வரைக்கும் தக்கனா வரைக்கும் சுப்பூர்வக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஜீவன் பித்தாத்தே, ஜீவன் லைஃப்பை வந்துட்டு பித்தானா ஸ்பெண்டும் செலவு பண்ணுறது, வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வந்துட்டு நியாயபூர்வக் ராஜா கர்த்தியத்தை, நியாயமாக வந்துட்டு ராஜனா ரூல் நடத்தும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுது.